ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம மஞ்சரி ஹிந்தி கிளாஸ் 2 உடைய 4th சாப்டர், அதாவது பேஜ் நம்பர் 10. இது சாப்டருன்னு சொல்ல முடியாது, இது கிராமருன்னு சொல்லலாம் வேணும்னா. ஓகே, ஸ்வரோं के चिह्न. ஓகே, இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் அ ஆ இ ஈன்னு எழுதுவோம்ல, அது கூடவே அதோடைய துணை எழுத்தும் எழுதி நம்ம ஒரு வேர்டுக்கான மீனிங் கொடுப்போம்ல, அந்த மாதிரியான வேர்ட்ஸ். ஓகே, स्वरों की चिह्नों को पढ़ो और समझो. Read and understand symbols of vowels. व्यंजन के साथ स्वरों के चिह्न மாத்திராएं. அதாவது இதுதான் ஸ்வர். ஓகேங்களா, இதுதான் ஸ்வர். அ ஆ இ உ உ ரு ஏ ஏ ஏ ஐ ஓ ஔ. அஹா வராது இதில். ஓகே, ஸோ அதுதான் அந்த டாட். ஸோ இந்த அ ஆ இருக்கு இல்லைங்களா, இதோடைய இப்போது இந்த ஆ இருக்கு இல்லையா, இந்த ஆவோடைய வெறும் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட் ஆக்கு எதுவுமே வராது. ஓகே, செகண்ட் ஆவோடைய பக்கத்தில் இருக்க லைன் இருக்குது இல்லைங்களா, அதுதான் துணை எழுத்துன்னுவாங்க, துணை எழுத்து மாதிரி. ஸோ இது ஆ, இது இ, இது ஈ. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஜஸ்ட் இப்படி போட்ட மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது அப்படி இல்லை, இப்படி. ஓகே, இப்படி போட்ட மாதிரி. அது இந்த ஃபஸ்ட்டு ஈக்கு நம்ம இந்த சைடு லைன் போடணும். செகண்ட் ஈக்கு ஆல்ரெடி இந்த லைன் இருக்கிறதுனால கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. பசங்களும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஃபஸ்ட் ஈக்கு எதுவுமே இருக்காது, அதனால உங்கள் லெஃப்ட் சைடு போடணும். ரைட் சைடு இது ஆல்ரெடி ரைட் சைடே தான் இருக்கும், அதனால் இப்படி இது தெரியும்ல, ஆல்ரெடி எழுதி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ஈக்கு எப்போவுமே மேலே ஒரு லைன் வரும், அது எப்போவுமே ரைட் இந்த சைடு போட்டு பழகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டு பழகாதீங்க, எப்போவுமே லைன் இப்படி போட்டு பழகுங்க. அப்போ செகண்ட் இ வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்தாலே போதும், ஓ இங்கே செகண்ட் இ மாத்திரம் வரும்னு தெரிஞ்சு நீங்கள் எழுதலாம். ஓகே, அது போக போக வீடியோவில் தெரியும். இது ஊ, ஊக்கு ஊ தான் வரும். ஓகேவா, இது கூட உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ஊ இப்படி இருக்கா, ஓகே பாருங்கள், 3 மாதிரி இருக்குல்ல, இந்த ஊ இப்படி இருக்கா. ஸோ இது இந்த சைடு இருக்கா, அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஊ மாத்திரை. ஓகே, செகண்ட் ஊ மாத்திரையில் இது இப்படி இருக்கா, அந்த இந்த ஷேப்பு தான் செகண்ட் ஊ மாத்திரை. சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் ஊ மாத்திரை இந்த ஷேப்பு, செகண்ட் ஊ மாத்திரை இந்த ஷேப்பு. இட் இஸ் ஆஸ் சிம்பிள். ஓகே, ஸோ ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க, நீங்கள் கவனிச்சாலே போதும். அந்த லெட்டர்ஸுக்கு இந்த மாதிரி எதுனா ட்ரிக்ஸுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஷார்ட்கட்டுன்னு சொல்லக்கூடாது, இது திஸ் இஸ் த வே இட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, இது உ உ ரு. இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த லைனு, இதுதான் ரு, இதுதான் ரு மாத்திரா. ஓகே, இது ஏ, இது ஏஐ. ஸோ ஏக்கு லைனே வராது, அப்போது அந்த ஒரு லைன் இங்கே வரும். இது ஐ, இதுக்கு ஒரு லைன் வந்திருக்கா, நீங்கள் ஒரு லைன் ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இதுவும் அப்படி தான். ஓ ஔ, ஓக்கு ஒரு லைன் வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லெட்டர்ஸ் எழுதுறதா இருந்தால் அது கூட வெறும் இது தான் எழுதணும், இதை சேர்க்கக்கூடாது. ஓகே, இது ஓ ஒரு லைன் இருக்கா, ஔ 2 லைன் வரும், நான் அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இது எப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், அது எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இது கா, இது ஆஃப் கா ப்ளஸ் இந்த, அதாவது இது. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் பண்ணால் தான் கா. ஸோ கி,
ஆக்சுவலி ஃபுல்லாகவே எந்த லெட்டராக எழுந்தாலும் ஃபுல்லாகவே எழுதிட்டு அது கூட இந்த மாத்ராஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, க ப்ளஸ் ஆ இஸ் க, க ப்ளஸ் ஆ இஸ் கா, க ப்ளஸ் இ இஸ் கி, க ப்ளஸ் இ இஸ் கீ, க ப்ளஸ் உ இஸ் உ, க ப்ளஸ் உ இஸ் கூ, க ப்ளஸ் க்ரூ இஸ் க்ரூ, க்ரூ. Okay, it's crew. K plus A is K, K plus I is kai, K plus O is ko, K plus O is ko, K plus ow is cow. So this is what it is. இப்போ எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லெட்டர்ஸோடைய இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்குல்ல லைன்ஸ், அதை பக்கத்துலேயோ மேலேயோ அதில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் ஊ க்ரூக்கு மட்டும் அப்படி லைன்ஸ் வராது. ஓகே, அப்புறம் ஈக்கு வரல பாருங்கள். ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு லைனுமே வராது, ஆனால் செகண்டுக்கு வரும். அப்போ செகண்ட் எந்த சைடு வருதோ அந்த சைடு தான் செகண்ட் ஈ மாத்திரை, ஃபஸ்ட் ஈ மாத்திரை உல்ட்டா. இந்த சைடு ஊக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா எப்படின்னு, அப்படி. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணால் அந்த லெட்டர்ஸோடைய மீனிங்ஸ் வரும். கக்கா, கிக்கி, குக்கு, க்ரூ, கே, கை, கோ, கவ், கம். இது அம்முக்குனா இப்படி இத்தா. கம், கஹா. இந்த 2 லைன், இந்த 2 டாட்டு போட்டால் அதுதான். ஆக்சுவலி பாராக்கடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அதுவும் இது தான். ஓகேவா, பாராக்கடினாலும் இது தான். இதே தான் உங்களுக்கு அந்த கக்கா, கிக்கி, குக்கு, குரு. இப்போ நம்ம தமிழ்லையும் படிக்குவோம் இல்லையா, காகுனித்தானெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கன்னடாலலாம். ஸோ காகுனித்தானாலே இது தான். புரிஞ்சுதுங்களா? இப்போது இதோடைய வேர்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு காவுடைய வேர்டு இது க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 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 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது இந்த சைடு இந்த எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 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 மாதிரி இந்த இதுக்கு ஒத்தக்ஷரான்னு சொல்லுவாங்க கன்னடாவில், சாரி ஹிந்தியில் மாத்ராஸுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாத்ராஸு நீங்கள் கா கூடனா எந்த லெட்டர் எடுத்தாலுமே அந்த லெட்டர் கூட இந்த லெட்டர் சேர்த்தா அதோடைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை வித்தியாசம். இப்போ எந்த லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த க்கு பதிலாக நீங்கள் கா சேர்த்திங்கன்னா அதுவும் அப்படி தான். க, கீ, கீ, இப்படி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எந்த லெட்டராக இருந்தாலும் இதே லைன்ஸ் தான். என்ன ஒன்று லெட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த ஹாஃப் லெட்டருன்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். பாக்கி ஒத்தாட்சராலாம் இது மாத்ராஸ் எல்லாம் சேம் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து கமல். ஃபஸ்ட்டு காக்கு எந்த ஒரு மாத்ராஸும் இல்லை பாருங்கள். இதுக்கு செகண்டுக்கு பார்த்தீங்களா ஆ மாத்திரா இருக்குது. இது கா, இது செகண்ட் ஆ மாத்திரா. கா. கிதாப், புக். கிதாப்னா புக்கு. இது கீல், இது கீல். இது கூலி, கூலி. இதுக்கு கூலி. ஓகே, இது கூட ஈ மாத்திரா பாருங்கள். செகண்ட் இது செகண்ட் இது செகண்ட். ஸோ இது கீலுன்னு படிக்கணும், இது கூலின்னு படிக்கணும். கூலி. இது கூதுனா, இது செகண்ட் ஊ மாத்திரா. அதாவது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். கூதுனா படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும். கூத், இதுக்கு எந்த ஒத்தக்ஷரமும் இல்லை, அதனால் இது கூத், த, அவ்வளோதான். கூத் நா, ஏன்னா இங்கே ஆ மாத்திரா இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். கூத்னா. இது க்ருஷக், க்ரூ. க ப்ளஸ் க்ரூ, ஊ, க்ரு மாத்திரா. க்ருஷக். ஓகே, இது கே, இது கே, கே ஏ மாத்திரா இருக்குது பாருங்கள், இதுதான் ஏ மாத்திரா. கே லா, கே லா. இது வந்து கேமரா, கேமரா. ஓகே, இது கோயல், கோயல். இது ஃபஸ்ட்டு கோத்தா, கோயல். ஓகே, இட்ஸ் கோயல். இது பாருங்கள் இங்கே 2 லைன் இருக்கா, அப்போ இது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி கொடுக்கணும். கௌவா, கௌ ஆ, செகண்ட் ஆ பார்த்தீங்களா, இங்கே ஆ மாத்திரம் இருக்குது. ஸோ கௌவா. ஸோ இதுதான் இன்னைக்கான இது உங்களுக்கான ட்ரிக்ஸு.
ஹிந்தி எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்றதுனால. ஓகே, ஸோ இதே தான் காகுனித்தாவும் பாரக்கடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அதே தான் அது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் நீங்கள் க்ளீனாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஹிந்தி. இப்போ நீங்கள் செகண்டு தேர்டு எப்படியோ படிக்கலாம், ஆனால் 4th 5th 6th போகும்போது நிறைய ஆன்சர்ஸ் கொடுப்பாங்கல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3-4 லைன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் டெய்லி எழுதி எல்லாம் படிக்க முடியாதுல்ல. இப்போ 10 times எல்லாம் ஒரு ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதுவும் எப்படி எழுதினாலுமே அது நம்ம ஞாபகம் வச்சு எக்ஸாமில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த செகண்டு தேர்ட்லலாம் இந்த கிராமர்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி கற்றுக்குனீங்கன்னா, எழுதி கற்றுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் மறக்காதீங்க, க்ளீனாக எழுதி கற்றுக்கோங்க. எழுத உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் படிக்கும்போது அதே ப்ரொனவுன்சேஷன்லேயே படிச்சிங்கன்னா எழுதும்போது அதே ப்ரொனவுன்சேஷனில் எழுதிடுவீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், எதனா டவுட்டு இல்லை எதனா இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாய். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அதில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ் ஆகுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா?